ஹாய் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வரல அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப பிஸி ஆகிட்டேன், பண்ண முடியல. அவ்வளோ பிஸிலாம் இல்லை நான். ஆனால் வந்துட்டு ஃபோன் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஃபோன் இருக்கிறவன் வீட்டில் இல்லை. ஸோ நான் இருந்தேன்னா அவன் இருக்க மாட்டான், அவன் இருந்தால் அவன் இருக்க மாட்டான். ஒரே வீட்டில் தான் இருக்கோம். நான் அவனை பார்க்குறதே வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ அவன் என்னைய பார்க்குறதும் ரேரு. நைட்டு வந்து படுக்கும்போது மட்டும் பார்ப்பான், என்னடா தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லி பார்ப்பான், அவ்வளோதான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சீக்கிரமாக எல்லாமே மாறும், வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வீடியோ கண்டிப்பாக வரும். ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோனும் இருக்குது, வீடியோ எடுக்க முடியும். இப்போ எடிட் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. இவன் வேறு ஊருக்கு போகிறேன்னு பிளான் பண்ணிட்டுருக்கான். ஸோ யாராவது எடிட்டர் மான்ட்ரியலில் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மான்ட்ரியல்லேருந்து யாருமே பார்க்குறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐஃபோன்னு சொன்ன உடனே என்னடா 17 Pro Max வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கம்பேர் பண்ணி பார்த்தேன் 17 Pro Maxா 16 Pro Maxான்ட்டு. ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 16 Pro Max வாங்கிட்டேன். நான் வாங்கிட்டேன், நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க இந்த Black Friday அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். பாட்டு போட்டுருக்கீங்களா பின்னாடி? டோன்ட் வரி, ஐ வில் நெவர் மேக் அ மிஸ்டேக். சரி ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். என்ன ஓப்பன் பண்ணிடலாமா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் ஓப்பன் பண்ணுறேன். ஐஃபோன் வாங்கிட்டான்னு வீடியோ போடல, ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்கியிருக்கேன்னு வீடியோ. Both are not same. என்ன கலர் அப்படின்னா வந்துட்டு டெசர்ட் டைட்டானியம். ஏன்டா கலர் பார்த்து கூட வாங்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று இருந்த ரஷ் அப்படி. அப்படியா? அப்படிச்சா? காலையில் போனேன், நைட்டு 3 o'clock வீட்டுக்கு வந்தேன். ஸோ அவ்வளோ கூட்டம் Black Fridayன்ற ஒரே காரணத்தினால. அதுவும் இல்லாமல் நேற்று போனது நேற்று கூட ஃபோன் கிடைக்கல. இன்றைக்கி நைட் 7:30 தான் ஃபோனே கிடச்சிது. அவ்வளோ ஒரு ஃபோன் வாங்குறதுக்குள்ளே ஸ்ட்ரகிள். ஸோ நம்ம வந்து இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்கோம். ஃபோன் வந்துட்டு ஃபோன் கூட வந்துட்டு சார்ஜர் ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. சார்ஜர் கேட்டேன், அது வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்ட்டானுங்க. அப்புறம் கேஸ் கொடுக்குறேன் நானுங்க, அது நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அனுச்சா இப்போ வெல்கம்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹே சிரி அப்படின்னு தான் இனிமேல் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ இப்போ வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹலோன்னு வருது. ஹோலான்னு ஒரு லாங்குவேஜ் வேறு இருக்குது. சாரி கைஸ். போஞ்சூர் நம்ம ஃப்ரெஞ்சு. ஆக்சுவலாக நான் கரெக்டாக சொன்னேன்னு கூட தெரில. இந்த ஊரில் எல்லாருமே ஃப்ரெஞ்சு மட்டும்தான் இருக்காங்க. வெளியே போனால் கூட ஃப்ரெஞ்சு மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை கூட படிக்க தெரியாது இந்த போஞ்சூர் தவிர. மண்டே டு சண்டே இந்த போர்டில் எழுதியிருப்பானுங்க, அது கூட எது மண்டே எது சண்டேன்னு தெரியாது எனக்கு. அந்த நிலமையில தான் இருக்கேன். இப்போ ஃபைனலாக ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஏஜ் என்னெல்லாம் கேட்குறானுங்க. சைல்டா, டீனா, அடல்ட்டான்னு கேட்குறாங்க. நான் இன்னும் சைல்டு தான், ஆனால் சொன்னால் நம்ப மாட்டானுங்க. இதுக்கோ அடல்ட்டுன்னே கொடுத்துக்கிறேன். செட்டப் லேட்டர் பாஸ்கோட்லாம் கேட்குறானுங்க. ஸோ இதான் நம்ம கலரு, நல்லா பார்த்துக்கங்க. இது டெசர்ட் டைட்டானியம்னு சொல்கிறாங்க. நான் என்ன கலர்னே பார்க்காம தான் வாங்கினேன். பட் ஓகே, எனக்கு என்ன கலர்னாலும் பிரச்சனை கிடையாது. நான் ரேசிஸ்ட் இல்லை. ஜோக் இல்லையா? ஆக்சுவலாக என்னோடய லேப்டாப்பில் ஆப்பிள் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதே அக்கௌண்ட்டில் நான் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லேப்டாப் என்னோடது இல்லை, கம்பெனியோடது. அதை சொல்லிடணும்ல. என்னடா எல்லாமே ஐஃபோன் வச்சுருக்க, ஆப்பிள் வச்சுருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லை. அதனால் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஜஸ்ட் லேப்டாப்பில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப்பில் இருக்கிற பிக்சர்லாம் எடுத்துருச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இது இப்படி எம்த்தனா இப்படி வச்சு இப்படி எம்த்தனா போதுமா? கைஸ் ஃபைனலி ஐஃபோனுக்குள்ளே வந்துச்சு. ஸோ நானும் ஐஃபோன் ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டேன். சாலா நீ யார்டா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் இது எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நானே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோன் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $720. ஸோ $720
டோட்டலாக வந்துட்டு நான் பே பண்ணால் போதும் இந்த ஃபோனுக்காக. அதுக்காக என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் வந்துட்டு லிங்க்னு அனுப்புங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட அன்பாக்சிங். ஃபஸ்ட் டைம் நான் ஐஃபோன் வாங்கியிருக்கிறேன் சொந்த காசில். ஸோ see you soon in next video. Bye.